Lord. It's Jesus Coming Soon channel. சத்துருக்களுக்கு விரோதமாக செலுத்தும் ஸ்தோத்திர பலிகள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடனே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளோடு நிறைய ஒரு போராட்டத்தில் கூட ஏசப்பா நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது நமக்கு ஏசப்பா நம்மளை கைவிட்டுட்டாங்க, நமக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம நம்மள அநேகம் நினைப்போம் இல்லையா? ஆனால் நமக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லைன்னுலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்முடைய தேவன் பெரியவர் அல்லவா? நம்ம தேவன் பெரியவராக இருக்கிறபடினால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் நம்ம அணுகாதுங்கிறத எல்லாரும் விசுவாசித்து நம்பிக்கையோடு தேவ ஜனங்களே நீங்கள் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா தேவன் நிச்சயமாய் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் விடுதலை ஆக்கி போட்டு உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பாராக. ஆமேன். Keep supporting. Thank you.